கோட் என்பது முதல்ல ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. எப்போவுமே வெங்கட் பிரபு வந்து சீரியஸான படங்கள் எதுவுமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் படங்களுக்கான ஒரு ஆள் அவர். 400 கோடி பட்ஜெட், அதில் 200 கோடி சம்பளம் வந்து விஜய்க்கு. சிறப்பு காட்சி என்பதற்கு வந்து ஏறத்தாழ தமிழகத்தில் வந்து பல படங்களுக்கு தடை விதித்தாங்க. தடையை முதல் முறையாக வந்து நீக்கியிருக்கு அரசு. விஜய்க்கு படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. விஜய் நடிச்சாலே அது வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கிரௌடு உள்ள போகுது. விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து பொலிட்டிக்கல் டயலாக் பேசுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் வந்து எம்ஜிஆரை போல விஜயகாந்தை போறெல்லாம் ஒரு பெரிய அளவில் பொலிட்டிக் வந்து பேசலை. பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் மற்றும் திரைப்பட விமர்சகர் திரு ராஜகமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மக்களிடையே வைரலாக பேசப்படுற ஒரு படம் பற்றி தி கோட். பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த படம் நாளைக்கு திரைக்கு வரப்போகுது. என்ன கதை, என்ன இந்த கதையில் என்ன உருவாக்கம் பண்ணியிருக்காங்க? கோட் என்பது முதல்ல ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. அது வந்து ஒரு டூயல் கேரக்டருக்கான ஒரு கதை. குழந்தைகள் கடத்தல் சம்பந்தமான ஒரு மர்மத்தை வந்து எப்படி வந்து ஒருவன் மீட்கிறாங்கிறதுக்கான முடிச்சு தான் அந்த கதையினுடைய அடிப்படை. 400 கோடி பட்ஜெட், அதில் 200 கோடி சம்பளம் வந்து விஜய்க்கு. 50% வந்து ஹீரோவுக்கான சம்பளம் அப்படிங்கிற இந்த படம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அவர் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வரப்போகிறேன் என்று அறிவித்ததற்கு பின்னால் இன்னும் ஒரே ஒரு படம் தான் பாக்கி இருக்கிறது. கடைசி படத்துக்கு முந்தைய படம் கூட வச்சுக்கலாம். தான் கோட் படம் வந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த மாதமே வந்து இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் வந்து கடைசி வாரத்தில் வந்து செப்டம்பர் 23 வந்து அவங்க விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறுகிற போது அந்த மாநாடு நடக்கிறது அப்படின்னா தான் அது பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவில் தோற்று போனதுனால ஒருவேளை படம் சரியாக போகலைன்னா வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ திங்கக்கிழமை வரைக்கும் புக்கிங்கில் இருக்குது. இருந்தாலும் ஒருவேளை வந்து கொஞ்சம் ஒரு சிறிய சரிவை சந்தித்தால் கூட அவர் திரைப்பட வாழ்க்கையில் வந்து மார்க்கெட் சரிந்ததுனால தான் அவர் அரசியலுக்கு வர்றார் என்று அவர் மீது வந்து ஒரு விமர்சன சேற்றை அள்ளி வீசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுல. அதனால் இந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க பல பிரயத்தனங்கள் வந்து பல முயற்சிகள் செய்கிறாங்க. சிறப்பு காட்சி என்பதற்கு வந்து ஏறத்தாழ தமிழகத்தில் வந்து பல படங்களுக்கு தடை விதித்தாங்க, தொடர்ச்சியாக தடை விதித்தாங்க. இந்த தடையை முதல் முறையாக வந்து நீக்கியிருக்கு அரசு. 9 மணிக்கான சிறப்பு காட்சி ஏன் வந்து தடை போட்டாங்க அப்படின்னா, ரசிகர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இரவு முழுக்க கொண்டாட்டம்ங்கிற பேரில் அதிகாலையில் படங்கள் போடுகிற போது அந்த மாதிரியான போடும்போதுலாம் 4 மணிக்கெலாம் சிறப்பு காட்சின்னு சில திரையரங்கு அதில் போடுறான். அப்போ போடும்போது இரவு முழுக்க அவன் தூங்காமல் முழிச்சிருந்து காலையில் கொண்டாட்டம்ங்கிற பேரில் சாலையை மறித்து கொண்டு ஆடுகிற போது மேலே லாரியிலேருந்து ஒருத்தன் மேலே ஏறி தவறி விழுந்து ஒருத்தன் வந்து இறந்தே போயிட்டான். ஏன்னா கொண்டாட்டத்தினுடைய உற்சாகத்தில் வரம்பு மீறிய செயல்கள் நடைபெறுகிறது, அது ஒரு மரணம் வரைக்கும் போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து ஒருத்தன் வந்து ஒரு லட்சியத்துக்காக கொள்கைக்காக உயிர் விடுவதே தவறுங்கிறோம், அதில் கூட இருந்து போராடணும் தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒருத்தன் வந்து ஒரு வேடிக்கைக்கும் ஒரு கேளிக்கைக்கும் ஒரு உயிர் பலியாகுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் தடை விதிச்சாங்க. இப்போ தடை விதிச்சா என்ன சொல்கிறான், திமுக அரசாங்கமே அவரை பார்த்து வந்து பயந்துருச்சு அப்படிங்கிறான். அதனால் தடையை நீக்கியிருக்காங்க. மக்கள் மத்தியில் தி கோட் படம் மிக எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்குது. ஆனால் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஒரு படம், அவர் தயாரித்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா முதலும் சரி முடிவும் சரி எங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்க போகிறாருன்னு ஒரு குழப்பத்திலே இருக்கும். இந்த படம் அவர் கிட்டத்தட்ட எப்படி பயணிச்சிருக்காரு அந்த படத்தில்? இல்லை, எப்போவுமே வெங்கட் பிரபு வந்து சீரியஸான படங்கள் எதுவுமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் படங்களுக்கான ஒரு ஆள் அவர். 2 வகையான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ விஜய் சேதுபதிக்கு தொடர்ச்சியாக படங்கள் சரிந்து கொண்டே வந்தது. அதாவது 96 என்கிற அந்த 96ங்கிற படம் வந்தப்போ அவர் அந்த படம் தான் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா படங்களும் ஏறத்தாழ ஒரு 4-5 ஆண்டு காலமாக ஒரு படம் தோற்றுக்கிட்டே இருக்குது திருப்பி. இப்போ சமீபத்தில் மகாராஜா மட்டும் வெற்றி பெற்றுச்சு. அப்போ வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னா, விஜய் சேதுபதி மட்டுமே காரணம் இல்லை, நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு படமாக இருந்ததுனால மக்கள், அதில் விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருந்ததுனால அது ஓடிச்சு. இப்போ படம் நல்லா இருந்தால் சில ஹீரோக்களுக்கு படம் ஓடுது. விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய்க்கு படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. விஜய் நடித்தாலே அது வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு உள்ளே போகுது. மாஸ் ஹீரோங்கிறது என்னென்னா விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. எப்படி வந்து இந்த கடவுள் நம்பிக்கையில் சொல்கிறான்ல, நீ கேள்வி கேட்கக்கூடாது, விதியை பற்றி நீ எடுத்து கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறான்ல,
அது மாதிரி நான் கடவுளை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறான். விமர்சனம் பண்ணால் அது பேர் பகுத்தறிவு, அது வரவே கூடாதுங்கிறான். கண்ணை மூடி கும்பிடணும், அவ்வளோதான். கடவுளை ஏற்றுக்கிறணும், கேள்வியே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை வந்து இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிட்டாங்கன்னா பக்தி மார்க்க மாதிரி ஆக்கிடுறாங்க. அதனால தானே அவன் பாலாபிஷேகம் செய்கிறான், கோயிலில் தான் பாலாபிஷேகம் செய்கிறாங்கன்னா நடிகர்களுக்கு அது பாலாபிஷேகம் செய்கிறான். வந்து மேலே வந்து முன்னாடி கட் அவுட் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து இது வச்சுருக்காங்க, ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க, அது மேலெல்லாம் பாலை ஊற்றுறாங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு அது போயிடுச்சு. திரையுலகத்தில் பல வதந்திகள் இந்த படம் பேசப்படுது. குறிப்பாக இமானோட இசை வந்து இங்கே சொதப்பலா இருக்குது, பாடல்கள் வெற்றி பெறாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது படத்துக்கு என்ன சிச்சுவேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் இசையமைக்க முடியும். படம் வந்து ஒரு சோகமான கதை இருக்குன்னு வச்சுங்க, ஏன் நீ குத்தாட்டம் போடலன்னு கேட்க முடியாது. படம் குத்தாட்டமாக இருக்குன்னு வச்சுங்க, ஏன் மெலடி சாங் போடலன்னு கேட்க முடியாது. அந்த கதை எதை டிமாண்ட் பண்ணதோ அதை தான் மியூசிக் பண்ணுவாங்க. மியூசிக் பொறுத்தவரையில், இசையை பொறுத்தவரையில் யுவன் ஏற்கனவே நிறையா சாதிச்சிட்டாரு. அவர் ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மானுக்கு பின்னாடி அதிகமான ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. ரசிகர்களுக்கு வந்து என்னென்னா சில பாடல்கள் திருப்தி அடையாத ஒரு இடம் ஒன்று இருக்குது, சில பாடல்கள் அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. அதனால் இது ரசிகர்களுடைய வெறித்தனமான எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம், மிதமிஞ்சிய எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட அதை சொல்லலாம். எப்பவுமே ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க அரசியலுக்கு வந்தால் இதுதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க. அந்த கடைசி படத்தில் அவங்களுக்கான அரசியலான ஒரு உட்கமைப்பு அந்த படத்தில் பற்றி அதை பற்றி ஒரு கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இது விஜய் அவர்கள் எப்படியும் அரசியலில் அறிவிச்சிட்டாரு, மாநாடு நடத்த போகிறாரு. இந்த கோட் திரைப்படத்து மூலமாக அவரோட அரசியலில் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அதை திட்டமிட்டே பாடல்கள் வந்து கொள்கை பாடல்கள், அச்சம் என்பது உடமையடா, அஞ்சாமை திராவிடர் வந்து உடமையடான்லாம் பாட்டு வச்சாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு ட்ரெயினப் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ரசிகர்களை வந்து எதிர்காலத்தில் ஒரு தலைமைக்கான விஷயங்களை சூப்பர் ஹீரோயிஸ்த்துக்குள்ளே கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து அவருடைய படங்களில் ஊழலை ஒழிக்கிறதா இருக்கட்டும், தீவிரவாதத்தை ஒழிக்கிறதா இருக்கட்டும், பஞ்சு டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை திட்டமிட்டு பல வசனங்களை உருவாக்கிட்டே இருந்தார். அதுவும் அவரை ஒர்க் அவுட் ஆகி அரசியலில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் அவர் வந்தார். அதற்கு அடுத்த கட்டத்தில் அரசியலில் பயணிப்பதற்கு அவருக்கு உடல்நலம் ஒத்துழைக்கல, அவர் இறந்து விட்டார். அப்படி தான் எடுத்துக்கிறணும். அது மாதிரி விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து பொலிட்டிக்கல் டைலாக் பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து எம்ஜிஆரை போல விஜயகாந்தை போகிறலாம் அவர் பெரிய அளவில் பொலிட்டிக் வந்து பேசலை, பாலிட்டிக்ஸ் வந்து பெரிய அளவில் பேசலை. ஆனாலும் பேசாமலும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கிறார். ரொம்ப வீரியமாக பேச வேண்டிய ஒரு காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி இடம் வந்து அவருக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு திட்டமிட்ட திரைக்கதை வந்து அமையலை. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வருவோம் என்பதை வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணலை. கதையில் ஏதாவது சைன் இருக்குங்களா அரசியலை பற்றி? இல்லை, கதையை பொறுத்தவரையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா அப்படிங்கிறத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான, அதாவது விஜய் வந்து என்ன செய்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ரஜினிகாந்த் என்ன செய்கிறாருன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன படம் ஓடுது, எந்த இயக்குனர்கள் வர்றாங்க, இப்போ வந்து பாரஞ்சித் படம் ஓடுதா, அவரோட ஒரு காலான்னு ஒரு படம் நடிப்பார், கபாலின்னு ஒரு படம் நடிக்கிறார். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து முக்கியமான இப்போ வந்து நெல்சனுக்கு ஓடுது அல்லது வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஓடுதுன்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் டைரக்டரோட பயணிக்கிறதுக்கு வந்து ரஜினிகாந்த் நான் அப்டேட் பண்ணுறாருல, அந்த மாதிரி விஜய் பண்ணவே மாட்டார். விஜய் என்ன செய்வார்னா வெங்கட் பிரபு கூட இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டைரக்டரே கிடையாது. அவர் ஏற்கனவே மங்காத்தா என்னமோ எடுத்திருக்காருனாலும் இப்போ வந்து அவருக்கு ஒன்றும் பரபரப்பான சொல் கிடையாது. அப்போ அவர் என்னென்னா எனக்காக தான் படம் பார்க்க வர்றாங்களே தவிர டைரக்டருக்காக படம் பார்க்க வரல அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த இயக்குனர் இருக்காங்கன்னு சொல்லப்படுகிற பல இயக்குனர் இருக்காங்களா, அவங்க படங்கள்லேயே ஒரு விஜய் நடிக்கவே இல்லை. மணிரத்னம் படத்தில் நடிக்கலை, கௌதம் மேனன் படத்தில் நடிக்கலை. அப்போ அந்த மாதிரிலாம் அவர் செலக்ட் பண்ணி அவர் நடிக்கலை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு தான் கூட்டம் வருது, அதனால் கதை படங்கள் சார்ந்து இப்போ பாலா மாதிரி இயக்குனர்கள், சசிகுமார் மாதிரி, அமீர் மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பல இயக்குனர்கள் வர்றாங்க, வெற்றி பட இயக்குனர்கள். அவங்க யாரோடையும் இவர் வந்து விஜய் வந்து பயணிக்கலாம். அவர் வந்து தன்னை தான் நம்பி பயணிக்கிறாரே தவிர யாருடைய தோல்லையும் வந்து சவாரி போகிற இடத்துல அவர் இல்லை. இந்த படத்தில் குறிப்பாக வலைதளங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது வந்து விஜய் யூஸ் பண்ணுற கார் நம்பர் பிளேட் வந்து CM 2026 அப்படின்ட்டு ஒரு பதிவு வந்துட்டே இருக்குது. இது இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காட்சி இடம்பெறுது. அதாவது இதெல்லாம் ஒரு கற்பனாவாதமான ஒரு விஷயம். அது ரசிகர்கள் உங்களை நம்புகிறார்கள் என்பது எவ்வளோ உண்மையோ, 9 லட்சம் ரசிகர்களை வந்து நீங்கள் வந்து கட்சி நிர்வாகிகளாக மாற்றிருக்கீங்க. ஆன்லைன் புக்கிங்க்கு வந்து படத்துக்கு புக்கிங் பண்ணுறான், புக் மை சொல்ல வந்து ஒருத்தர் புக் பண்ணுறாங்கிறது ஒரு வகை.
கட்சி உறுப்பினர்களே ஆன்லைனில் புக்கிங் பண்ணி தான் 45 லட்சம் பேரை நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து கள அரசியல்னு ஒன்று இருக்குது. நீ இது வரைக்கும் வந்து சுற்றி வந்து பாதுகாப்பு படையோடு நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டு பவுன்சரை சுற்றி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பிடித்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ரெஸ் மீட் வச்சு எதிர்கேள்விக்கு பதில் சொல்கிற இடம் ஒன்று இருக்குது. தினசரி வந்து பல தலைவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. களத்துக்கு வந்து நேரடியாக மக்களை போய் சந்திக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அப்போ ரசிகர்கள் நம்புகிற இடத்துல இருந்து பொதுமக்கள் நம்புகிற இடமும் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வருகிற போது தான் அவருடைய அரசியல் கனவு பலிக்குமே தவிர, அது வரைக்கும் அவர் வாங்கின காரில் வந்து சிஎம்னு போட்டு வச்சுக்கலாமே தவிர, நிஜத்தில் சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வேலை திட்டங்கள் வேணும், நிறைய கடுமையான உழைப்பு தேவை, மிக நீண்ட பயணம் தேவை. அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் சாத்தியப்படுத்துறதுக்கு அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சியை வைத்துக்கொண்டு, இப்பொழுது கூட ஒரு இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு நெடுங்காலம் பயணித்து விட முடியாது. அதுக்கு வந்து அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது, அது மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கொடிக்கான விளக்கத்தை கூட அவர் கொடியேற்றுகிறப்போ சொல்லலை. கொள்கை எல்லாத்தையுமே நாங்கள் அன்னைக்கு தான் சொல்லுவோங்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி கடும் விமர்சனங்களும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுதலையோ விமர்சனங்களையோ நிச்சயமாக சந்திக்க வேண்டிய சூழல்லாம் அவர் இருக்கார். விஜய் படம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அந்த இளைய தலைமுறையை தான் டார்கெட் பண்ணுறாரு. 2K கிட்ஸ் அப்படி தான் டார்கெட் பண்ணுறாரு. அந்த பட்டாளமும் விஜய்க்கு நிறையவே இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து 80s 90s ஹீரோவை ஒரு மெயினாக ஏஐயில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆக்டர்ஸும் ஒருத்தர் 2-3 பேர் வராங்க. குறிப்பாக விஜயகாந்த், அஜித் போன்ற பிரபலங்கள் இந்த படத்தில் ஏஐ மூலிமா இந்த காட்சிப்படுத்தியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, இது ஒரு தொழில்நுட்ப புரட்சின்னு நம்ம பார்க்கலாம். மக்கள் வந்து நம்ம தவற விட்ட ஒருவர், அதாவது நம்ம வந்து ஏற்கனவே இல்லாமல் போயிட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்தை பார்க்குற போது ஒரு எமோஷனல் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்க தொடங்கின காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து நடிப்பில் வளம் வந்த, அவருக்கு முன்னாடி வளம் வந்த மோகன், மைக் மோகன் சொல்கிறாங்க இல்லையா, பயணங்கள் முடிவதில்லை மாதிரி படங்களில் நடித்த மோகனையும், அதே மாதிரி அன்றைக்கு வந்து பெரிய அளவில் வந்து வைகாசி புறந்தாச்சு மாதிரி படங்கள்ல எல்லாம் நடித்து, ஜீன்ஸ் மாதிரி படங்கள்ல எல்லாம் நடித்து அன்றைக்கு புகழ்பெற்றவராக இருந்த பிரசாந்தும் முக்கியமான கேரக்டரில் அதில் நடிச்சிருக்காங்க. அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்களாம் ஹீரோ. மோகன் வந்து வெள்ளி விழா கதாநாயகன், சில்வர் ஜூப்ளி ஹீரோ அவர். அது மாதிரி வந்து பிரசாந்துக்கும் வரிசையாக சூப்பர் டூப்பர் ஹிட்டான காலகட்டங்கள் ஒன்று உண்டு. அவர்கள்லாம் இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. தினிஷாவும் அதில் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய நட்சத்திர பட்டாளங்கள் இதுக்குள்ள இருக்கிறது. கடைசி கேள்வியாக, இந்த கோட் திரைப்படம் மூலமாக ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை வச்சிருக்காரா? அப்படி ஒரு விஷயத்தை சொல்லாமல் அவர் இந்த படத்தை நிறைவு செய்ய முடியாது. ஏன்னா அவர் பொலிட்டிக்கல்னு தீர்மானித்ததுக்கு பின்னாடி அவர் வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெசேஜ் சொல்கிறக்கூடிய படங்களாக தான் நிச்சயமாக அது இருக்கும். ஏன்னா கடந்த காலங்கள்லேயே பல படங்கள்லேயே அவர் வந்து அந்த மாதிரி டைலாகுகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சம்மந்தமாலாம் அவர் பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு டைலாகில். ஸோ அது மாதிரி இந்த படங்களுக்குள்ளேயும் சில சவால் விடக்கூடிய வந்து ரசிகர்களை உசுப்பேற்றக்கூடிய பல சீன்ஸ் வந்து அதில் இருக்குது என்று தான் பல பேர் வந்து அந்த பணியாற்றியவர்கள் பல பேர் நமக்கு சொல்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே கோட் இருக்குது. நிச்சயமாக அது வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன். பார்ப்போம் சார். படத்தை நம்ம பார்த்துட்டு தான் இதை பற்றிய கருத்து கணிப்பு சொல்லணும். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதை பற்றி அடுத்த எபிசோடில் பேசலாம். உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி.